بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது ரமலானிய அமர்வில் நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களில் இரண்டாவது அமர்வாக நாம் பேச இருக்கின்ற விடயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் அல் இப்ருல் மகதியத்து அல்லதி இக்தஃபா பிஹா அக்கல் வஷ்ரும், உண்ணுவதை தொட்டும் குடிப்பதை தொட்டும் போதுமையாக்கி கொள்ளக்கூடிய சேலன் போன்றவையை உடலில் ஏற்றுதல். சேலன் போன்றவைகள் அதை பசியை தாக்கு பிடிக்கக்கூடியது. அதை நாங்கள் புழங்கினால் நோம் உறுதிவிடும். அது யதார்த்தத்தில் வெளிப்படையில் உணவாக இல்லையானாலும் சரியே, அது நோம்பை முறித்துவிடும். என்னால் அது உண்ணுவது குடிப்பதனுடைய கருத்து அவ்விரண்டிலும் இருக்கின்ற காரணத்தினால். அதுக்கு மாற்றமாக இன்ஜெக்ஷன், ஊசி, உணவற்ற பசியை தீர்க்கப்படாத இன்ஜெக்ஷன்கள் பிரயோகிப்பது அது நோன்பை முறிக்காது என்ற செய்தி சட்ட வல்லுநர்கள் மூலமாக கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இஹ்ராஜுத்தம் பில் ஹிஜாமா, இரத்தம் எடுப்பதன் மூலமாக, ஹிஜாமா அதாவது இரத்தம் குத்தி இரத்தம் எடுப்பதன் மூலமாக நோன்பு முறிந்துவிடும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அஃப்தரல் ஹாஜிமு வல் மஹஜூமு, இரத்தம் குத்தி எடுத்தவனும் எடுக்கப்பட்டவனும் இருவருடைய நோமும் முறிந்துவிடும் சொன்னார்கள். அஹ்மதில், அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹிமமுல்லா அவருடைய கருத்தும் அதிகமான ஹதீதுக்களை அறிஞர் கருத்தாக இருக்கிறது. அஃப்தரல் ஹாஜிமு வல் மஹஜூம், இருவரும், இரத்தம் எடுத்தவரும் எடுக்கப்பட்டவர் இருவருடைய நோமும் முறிந்துவிடும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே வாஜிபான நோன்பு நோற்ற ஒருவர் இரத்த தானம் செய்வது, அதிகமான இரத்தங்களை கொடுப்பது ஜாயிஸாகாது. அது உடலிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் அந்த நோம்பாளி நிர்பந்தத்துக்கு உள்ளாவான் என்ற வகையிலே அதிகமாக இரத்தங்களை மற்றவருக்கு கொடுப்பது ஜாயிஸாகாது. அதே நேரத்திலே மூக்கின் மூலமாக வேறு வழிகளிலே இரத்தம் வெளியானால், பல் புடுங்குதல் அல்லது காயங்கள் இப்படி ஏதாவது வெளியானால் நோம்பு முறியாது என்ற கருத்தை சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது நோன்பை முறிப்பதிலே உடலிலே தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஹிஜாமத், இரத்தம் குத்தி எடுத்தால் உடலிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதைப் போல இவைகள் உடலிலே தாக்கத்தை ஏற்படுத்தாது. அடுத்ததாக வேணுமென்று வாந்தி எடுப்பது, வாய் வழியாக வேணுமென்று உணவையோ அல்லது குடிபானத்தையோ வெளிப்படுத்துவது நோம்பு முறித்துவிடும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மன்தராஹுல் கையு, யாருக்காவது வாந்தி மிகைத்து விட்டால் ஃபலைஸ அலைஹி கலா, மிகைத்தால் கலாச்சியது அவசியமாகாது. அதே நேரத்தில் மனிஸ்தகா அம்தன் ஃபல்யக்தி, வேணுமென்று யாராவது வாந்தி எடுத்தார்களே ஆனால் அவர் அந்த நோன்பை கலா செய்யட்டும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல ஹுரூஜ் தமிழ் ஹைது நிஃபாஸ், ஹைது இரத்தம், நிஃபாஸ் குழந்தையை பெற்றெடுத்த பின்னால் வழியாக இரத்தம், இவை வழியானாலும் நோன்பு முறிந்துவிடும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபில் மர்ஆ, ஒரு பெண்ணுடைய விஷயத்திலே, அலைஸ இதா ஹாலத் லம் துஸல்லி வலம் தஸும், ஒரு பெண் ஹைலானால், மாதாந்த அந்த ஹைல் வழியானால் அவள் தொழுவதில்லை நோம்பிடிப்பதில்லை என கேட்டார்கள். ஃபுமத்தாரத் தமல் ஹைல், எப்பொழுது ஹைது இரத்தத்தை பார்க்கின்றாளோ அல்லது நிஃபாசுல் இரத்தத்தை பார்க்கின்றாலோ ஃபசத சௌமுஹா, அவளுடைய நோம்பு முறிந்துவிடும். அது பகலையின் ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது பகலையின் கடைசி பகுதியிலே சூரியன் மறைவதற்கு
சில நிமிடங்களுக்கு முன்னால் இருந்தாலும் சரி நோன்பு பாத்திலாகிவிடும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாம் கூறப்பட்டது போக இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. வல்லாஹு அலம்.